வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற இந்த உள்ளத்திலே தண்ணி இருந்து அதனை ஒரு அன்பிற்கையை ஊட்டி அருள். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே நம்பிக்கை உடையவர்களாக இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற கடவுளை, ஒவ்வொரு வார்த்தையை கொண்டு எங்களுக்கு உமக்கென்றும் கிறிஸ்துவை செய்கிறார்கள். ஒவ்வொரு வார்த்தையை சத்தியம் சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருப்பூர் ஒன்று ஒரு செய்கிற சமீபத்தில் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருப்பதிலே என்னுடைய தோற்றங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய பெரிதான கிருபைக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை இங்க இருக்கிற அனைவருக்கு எனக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் இந்த ஒரு சேகரம் இந்த ஆலயத்தை சேர்ந்தவர். என்னுடைய பெற்றோருக்கு இங்கே இருந்த ஆலயத்திலே, பழைய ஆலயத்திலே திருமணம் நடைபெற்றது. எனக்கு இந்த ஆலயத்திலே ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. விதப்படுத்தல் பெற்றேன். 1998ஆம் ஆண்டு ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று தமிழ்நாடு பொறியியல் கல்லூரிக்கு சென்று இந்த 2002ஆம் ஆண்டிலிருந்து நமது திருச்சபையிலே சபைக்குழுவாக பல்வேறு குருசேகரங்களிலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த 2002ஆம் ஆண்டிலிருந்து 2026 வரைக்கும் இருக்கிற 24 ஆண்டுகள் இதிலே பலமுறை இந்த ஆலயத்திலே அறுவடை ஆற்றுவதற்கு அப்போது இருந்த சபை குருமார்கள் அழைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு தயக்கம் என்னன்னா, நான் பார்த்து வளர்ந்த என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், நான் இங்கே இளைஞரை உறுப்பினராக ஆலய விசுவாசியாக நான் வளர்ந்த இடம், இதுல எப்படி நம்ம மக்களுக்கு நம்ம அறுவடை ஆற்றுவது இன்னும் அளவுக்கு நான் தகுதி ஆகல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட அதை நான் நிராகரித்து வந்திருக்கிறேன். கடைசியாக 2011ஆம் ஆண்டு அப்பொழுது நான் மேட்டுப்பாளையம் குருசேகரத்திலே சபை உருவாகிறது. அப்பொழுது அந்த இடத்திலே கட்டப்பட்ட ஒரு ஆலயத்திற்கான ஃபினான்ஸ் கேம்பெயின், அதற்காக நான் முதல் முறையாக இங்கே நம்ம தலைக்கிற பழைய ஆலயத்திலே முதல் முறையாக 2011ஆம் ஆண்டு நான் அறுவடையாற்றி அங்கே ஃபினான்ஸ் கேம்பெயின் செய்தேன். அதற்கு பிறகு 2019க்கு பிறகு 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டுமாக இந்த இடத்துல கொண்டு இருக்கிறேன். அதற்கு காரணம், ஒவ்வொரு முறை ப்ரோக்ராம் கிறிஸ்துமஸ் மற்றும் வெந்தடேஸ் ப்ரோக்ராமின் போதும் அப்படியான சபைகள் ஐயாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சொந்த ஊருக்கு வார்த்தை வந்து ஒரு சர்வீஸில் கலந்துக்கன்னு சொல்லி கேட்பார். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் அதை நிராகரித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு டைம் கிட்ட கோவப்பட்டேன். நான் கூப்பிட்டு கூட நீ வர மாட்டேங்கிற, நீ என்ன நீங்க உங்க கம்பி இல்லையா என்று சொல்லி கேட்டார். அதற்கு பிறகு யோசித்தேன், சரி கடவுள் அதனோட காலத்தில் அதனோட காரியங்களை செய்கிறவர், அதுவே this is the right time என்று சொல்லி அந்த ஐயாவுடைய அன்பான அழைப்பனை ஏற்று இந்த நாளிலே நான் இங்கே ஒன்றிருக்க அவர் திருப்பி செய்தார். இந்த அன்பான அழைப்பனை எனக்கு கொடுத்த அருமையான சபை ஐயாவுக்கும் அன்பான சபை சங்க உறுப்பினர்கள், சபை மக்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வார்த்தைகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 98ஆம் ஆண்டு பிறந்திலிருந்து பொறியியல் கல்விக்காக கடந்து சென்றதும் 2002ஆம் ஆண்டிலிருந்து இந்த திருச்சபையிலே சபை உருவாக்க பல்வேறு குருசேகரங்களிலே பணியாற்ற கடவுள் திருப்பி செய்தார். இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டுமாக இடங்களை வந்து திருப்பதற்கு கடவுள் திருப்பி செய்திருக்கிறார். அதுவே நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இருக்கிற அனைவரையும் பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சி. அருமையான ஜானகியண்ணன், அருமையான நிறைய இருக்கிற அலெக்சண்ணன், இவர்களெல்லாம் அலெக்சண்ணெல்லாம் வந்து எங்களை ஊழியத்திற்கு அழைத்தவர். அவருடைய குப்பான போன்ற இடங்களிலே, வீரமாட்டி போன்ற இடங்களிலே அவர் உபதேசராக இருக்கும்போது நாங்கள் வாலிப பிள்ளைகளாக சுற்றி தெரிவோம். அப்போ எங்களை கண்டிச்சு கொஞ்சம் ஆண்டவர் ஊழிய செய்யப்பா வாங்க எவ்வளோ வாங்கன்னு சொல்லி பல்வேறு கிராம ஆலயங்களுக்கு கூட்டிட்டு போய் எங்களை அறுவடை ஆற்றல் செய்து எங்களை பயிற்சித்தவர் அருமையான அலெக்சண்ணன். இங்கே இருந்த வெட்டரன் செல்லையா ஐயா, அனகரன் ஐயா அவரையெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். அவர்களெல்லாம் இருந்த காலத்திலே நாங்கள் இங்கே வாலிபர்களாக இருப்பதை நினைத்து கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நான் மயிலாடுதுறை ஒன்று குருசேகரத்தினுடைய சபை உருவாக 1.5 ஆண்டுகளாக நான் இருக்கிறேன். அதற்கு முன்பதாக கருகாமல் இருக்கிற சீர்காழி குருசேகரத்திலே சபை உருவாக இருந்தேன். இப்பொழுது மயிலாடுதுறை ஒன்று குருசேகரத்தினுடைய சபை உருவாக ஒரு 1.5 ஆண்டுகளாக நான் கொண்டு கொண்டிருக்கிறேன். கர்த்தர் மட்டும் என்னோடு வந்து வெளிநடத்தி வருகிற நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளில் அறுவடைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இன்றைய நாள் வந்து ஒரு சந்தையின் முதலாம் ஞாயிறு என்று சொல்லி நடத்தப்படுகிறது. தவக்காலங்கள்
தபசு நாட்கள், அதனுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. அதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறுவடை பகுதியின் வழியாக 3 தலைப்புகளிலே நான் ஒருவது கூட இந்த பகுதியை நான் அறுவடையாற்றுகிறேன். முதலாவதாக மனிதனை நெறிப்படுத்தும் நியாயப்பிரமாணம். அடுத்ததாக நியாயப்பிரமாணத்தை மீறச் செய்யும் பிசாசு. மூன்றாவதாக பிசாசின் கிரியை அடித்த இயேசு. கொடுக்கப்பட்ட இந்த பகுதியின் அடிப்படையிலே இது 3 பகுதிகளாக நான் ஒரு தியானிக்க விரும்புகிறேன். முதல்ல மனிதனை நெறிப்படுத்தும் நியாயப்பிரமாணம். ஒரு ஆலயத்திலே திடப்படுத்த வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. அப்போ அந்த சபை குரு ஒரு கேள்வி கேட்டார். திடப்படுத்த மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டார். தெரியும், யாரோ சொல்லுங்க பாவம். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும்? நிறைய பேர் சொல்றீங்க. சரி, அதுல ஒரு குறும்பான ஒரு மாணவன் எழுந்து சொன்னா முதல்ல பாவம் செய்யணும். பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? முதல்ல பாவம் செய்யணும். அதுக்கப்புறம் தான் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். முடியும் இல்லையா? இது விளையாட்டாக சொல்லப்பட்டதாக இருந்தாலும் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதி பாவம் என்றால் என்ன என்று முதல் வசனம் நமக்கு சொல்லுகிறது. பாவம் என்றால் என்ன? அதற்கு ஒருவேளை உங்களை கேட்டால் நீங்க 12 விதமான பதில்களை நீங்க சொல்லலாம். பாவம் என்றால் என்ன? இதெல்லாம் பாவம், இதெல்லாம் பாவம் என்று சொல்லலாம். ஆனால் அதற்கு சரியான ஒரு டெஃபினிஷன் என்னவென்று சொன்னால் இந்த பகுதியை முதலாம் வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். அப்போ நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் நம்முடைய பழைய ஏற்பாட்டிலே 5 ஆகமங்களும் அதை தொடர்ந்து வருகிறதா அதில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்களும், ஆங்கிலத்தில் சொல்வது என்று சொன்னால் லா, அதுதான் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வரையறை. இதெல்லாம் செய்வது பாவம், இதெல்லாம் செய்யாமல் இருப்பது பாவம் என்று சொல்லி ஒரு வரையறை கொடுக்கப்பட்டதான புத்தகம் தான் 5 ஆகமங்கள். அதுல தான் பாவத்தை குறிப்பதான ஒரு அளவுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிறைய சமயம் சார்ந்து, சமுதாயம் சார்ந்து, குடும்ப வாழ்க்கை சார்ந்து இதையெல்லாம் செய்வது பாவம் என்று அதற்கு அந்த புத்தகம் முழுவதும் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, நம்மளுடைய வாழ்க்கையிலே எது பாவம்? நம்முடைய சமுதாயத்திலே நமக்கு சொல்லப்பட்ட காரியங்களே எது பாவம்? அதுக்கு ஒரு அளவுகோல் உண்டு. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு இடத்துல நோ பார்க்கிங் அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. ஒரு இடத்துல நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம், நோ பார்க்கிங் அப்படின்னு போர்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு கொண்டு வண்டியை பார்க் பண்ணனா அது அந்த சட்டத்தை மீறுகிற ஒரு காரியம். சட்டத்தின் பார்வையிலே அது பாவம், அது ஒரு தண்டனைக்குரிய ஒரு காரியம். இங்கே அதை மீறுகிறவர்களுக்கு 100 ரூபாய் அபராதம். அதை மீறுவது அங்கே பாவம். ஆக பாவம் என்பது, நியாயப்பிரமாணம் என்பது ஒரு அளவுகோல், ஒரு ஸ்கேல். இது மீறி செய்வது பாவம். இது எல்லா இடத்துக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு பொருந்தும், ஒரு சமுதாய வாழ்க்கைக்கு பொருந்தும். கடவுளுடைய பார்வையில் இதெல்லாம் பாவம் என்று சொல்லி பல அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நியாயப்பிரமாணம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் பார்த்து கொண்டிருந்தார். அங்கே அந்த எகிப்து மத கடவுளை, அங்கே இருக்கக்கூடிய சட்டங்களை பின்பற்றினார்கள். அவர்களோடு கூட இணைந்து வாழ்ந்தார்கள். வேறு தெய்வங்களை எல்லாம் வழிபட்டார்கள். அந்த நாட்டு முறைமைகளை கடைபிடித்தார்கள். தொடர்ந்து இந்த விடுதலை பயணத்திலே கடவுள் முதல் முறையாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்து நீங்கள் இதையெல்லாம் செய்யக்கூடாது, இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று முதல் முறையாக அந்த அளவுகோலை கொடுக்கிறார். இது செய்யக்கூடாது, இதை கட்டாயம் செய்ய வேண்டும். அப்போ அந்த அளவுகோல் தான் நியாயப்பிரமாணம். இங்கே பாவம் என்று சொல்லப்படுகிறது பகுதி நம்ம சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். இல்லைங்களா? இந்த 4வது வசனத்தை வாசிங்க மறுபடியும். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுவதுதான் பாவம். இல்லைங்களா? This is the definition. பாவத்துக்காக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விளக்கம் இதுதான். நியாயப்பிரமாணம் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். நியாயப்பிரமாணத்திற்கு ஆங்கிலத்திலே லா என்று பெயர். சட்ட புத்தகம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான சட்ட புத்தகம். அந்த சட்ட புத்தகத்தில்
காரியங்களை மீறுவது பாவம். அன்புக்குரியவர்களே, நம்ம ஊரில் கூட நம்முடைய வழக்கத்துல லா அண்ட் ஆர்டர் என்று சொல்லி ஒரு வார்த்தை நாம் கேள்விப்பட்டோம் இல்லையா? லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு. அதுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொன்னா அங்க ஒரு டெஸ்க் இருக்கும். அதுல சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு டெஸ்க், இன்னும் பல போலீஸ் ஸ்டேஷன்ல பல்வேறு விதமான பிரிவுகள் இருக்கும். அந்த சட்டம் ஒழுங்கு என்று சொன்னா பொதுமக்கள் எப்படி இருக்க வேண்டும், அதுல நிறைய இருக்கு. நமக்கு தெரியாது, நம்மளோட ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஒரு பொது இடங்களில என்ன செய்யக்கூடாது, அந்த காவல் நிலையத்துடைய அனுமதி பெறாமல் ஒரு 20 பேருக்கு மேல நம்ம கூடக்கூடாது. அது அங்கே சொல்லப்பட்ட எழுதப்பட்ட சட்டம். ஒரு 20 பேருக்கு மேல பொது இடங்களில் கூடக்கூடாது. பொதுமக்களுக்கு இடையூறாக சத்தம் போடக்கூடாது. இந்த டெசிபிளுக்கு மேல சத்தம் போடக்கூடாது. பொதுவாக அனுமதி இல்லாமல் இங்க ஊர்வலம் போகக்கூடாது என்று பல சட்டங்கள் இருக்கிறது. அது நமக்கு தெரியாது, நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லை. ஆனா பாருங்க, நம்ம குருத்துவ நியாயத்தை போயிட்டு ஒரு ப்ரொசீஷன் போகணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், முறைப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு அனுமதி வாங்க வேண்டும். ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு 50 பேர் 100 பேர் பொது இடங்களில் ஊர்வலமாக போகக்கூடாது என்பது ஒரு சட்டம். ஒருவேளை இந்த சட்டம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்வோம், உங்களுக்கு தெரியாது. நாங்க சபை குழுமார்களாக நாங்கள் லெஃப்டினரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுப்போம். நாங்க இந்த மாதிரி இந்த மணிக்கு இந்த வழியை போய் நாங்கள் இப்படி வருவோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க சொல்லி கேட்போம். அனுமதிக்கு பிறகுதான் ஊர்வலத்திற்கு அனுமதி அளிக்கப்படும். அப்போ அது ஒருவேளை நம்ம அனுமதி இல்லாமல் அந்த ஊர்வலம் போனோம் என்று சொன்னால் நம்ம எல்லாத்தையும் கைது பண்ணி சிறைச்சாலை அடைப்பதற்கு சட்டம் இருக்கிறது. அதை அரசாங்கம் செய்யும். அப்போ இதை நிர்ணயித்து வைத்திருக்கிற இந்த காரியங்களை எல்லாம் மீறக்கூடாது என்று நிர்ணயித்து வைத்திருக்கிற காரியங்களை மீறுவது பாவம். அது மீறுவது பாவம். ஆகவே மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனிதன் எப்படி ஒழுக்கத்தோடு கூட வாழ வேண்டும், குடும்ப வாழ்க்கையில எப்படி ஒழுக்கத்தோடு கூட இருக்க வேண்டும், சமுதாய வாழ்க்கையில எப்படி ஒழுக்கத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி வரையறை செய்து கொடுத்ததுதான் நியாயப்பிரமாணம். இந்த புக் ஆஃப் லா, இந்த புக் ஆஃப் கவர்னன்ட் என்று சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண புத்தகம். அப்போ மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்ட நெறிமுறை புத்தகம் தான் நியாயப்பிரமாணம். அதை மீறுவது பாவம். முதலாவது தலைப்பாக நாம் இரண்டாவதாக நியாயப்பிரமாணத்தை மீறச் செய்யும் பிசாசு. நியாயப்பிரமாணத்தை மீறச் செய்யும் பிசாசு. அப்போ பாருங்க, பிசாசு நம்ம என்ன சொல்றோம், சாத்தான் என்று சொல்லுகிறோம் இல்லைங்களா? பிசாசுன்னு சொல்றோம். இவன் எங்க வந்துட்டான்? இந்த பிசாசு முதல் முறையாக அவர் எங்கே எதிர்ப்பு ஆகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆதியாகம புத்தகத்திலேயே படைப்பின் துவக்கத்திலேயே நாம் பார்க்கிறோம். இந்த பிசாசு ஆண்டவர் படைத்த இந்த ஏதேன் தோட்டத்திலே மனிதனை படைத்து அவன் வாழ்வதற்காக முதல் முறையாக படைக்கப்பட்ட மனிதன் ஏதேன் தோட்டத்தில் படைக்கப்பட்டு அங்கேயே அவன் என்ன செய்யறான், பிசாசு எதிரியாகி விடுகிறான். பாம்பின் உருவத்திலே, சர்ப்பத்தின் உருவத்திலே அவனை என்ட்ரி ஆகி விடுகிறான். நம்ம செய்கிற முதல் காரியம் என்ன, ஆதாம் ஏவாளை வஞ்சிக்கிறார். அப்ப அவனுடைய செஞ்ச காரியம் என்ன, ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதேன் தோட்டத்தை படைத்து அதில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீங்கள் சாப்பிடலாம், இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீங்கள் சாப்பிடலாம், எக்ஸப்ட் இந்த நன்மை தீமை அறிவிக்கிற மரத்தினுடைய கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார். இப்போ நான் கேள்வி கேட்கிறேன், அது என்ன படம் யாருக்க தெரியுமா? சொன்னாங்க நீங்க சாப்பிடாதீங்க சொன்னாங்க, ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற இந்த பழத்தை நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அது என்ன படம் யாருக்க தெரியுமா? யாருக்க தெரியுமா? ரொம்ப யோசிக்கிறீங்க, பெரிய ரகசியமாக போடுறீங்க. மேலை நாடுகளிலே அதை என்ன நினைக்கிறாங்கன்னா ஆப்பிள் நினைக்கிறாங்க. அது ஆப்பிள் என்று சொல்லி அதை ஏதாவது கணிக்கிறாங்க இல்லையா? அந்த ஒயிட் மார்க்கோட அதுதான் கையில் இருக்கக்கூடிய ஆப்பிள் லேப்டாப்புடைய சிம்பிள், ஆப்பிள் ஐபோனுடைய சிம்பிளாக இருப்பது ஒரு ஆப்பிள். அது கொஞ்சம் ஓரத்தில் கடிச்சிருக்கு. யார் கடிச்சது? எவ்வளவு கடிச்சது? அதுதான் ஒரு சிம்பிளாக, அதாவது அந்த கனியை சாப்பிட்டா அந்த கண்கள் திறக்கப்படும், நீங்க தேவர்களை போல மாறுவீர்கள் அப்படின்னு பிசாசு சொன்னதை நம்பி அந்த பழத்தை பற்றி சாப்பிடுறாங்க. ஒருவேளை அவர் சாப்பிட்டதுக்கு பிறகு அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவருடைய கண்கள் அறிவு கண்கள் திறக்கப்பட்டது. இந்த லேப்டாப் வாங்கி நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களுடைய அறிவு கண்கள் திறக்கப்படும் இல்லையா? இந்த ஐபோன் வாங்கி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுடைய அறிவு கண்கள் எல்லாம் திறக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோட என்னது அந்த அந்த சிம்பிளாக வைத்திருக்கிறார்கள். அப்படிங்கிற ஆப்பிள் பழமா இல்லை, அப்படின்னு ஆரஞ்சு பழமா இல்லை, மாம்பழம் பார்க்கமா? நோ, தட் இஸ் நோ மேட்டர்.
இன்னும் பணங்கிறவங்க